எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருப்பு உளுந்து கஞ்சி தாங்க பார்க்க போறோம். இது ஈவினிங் நம்ம பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனேயும் ஏதாவது ஃபுல்ஃபில்லாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்துட்ருப்போம். அதுக்கு பதிலாக இதை கொடுத்து பாருங்களேன், எலும்பு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. உளுந்து கஞ்சி அப்படிங்கிறத விட தோலோடு இருக்குல்ல அந்த உளுந்து ட்ரை பண்ணுங்க. அதில் உள்ள பெனிஃபிட் ரொம்பவே அதிகம். அது என்ன கஞ்சி கொஞ்சம் கருப்பாக வரும், அதனால பரவாயில்ல, உடம்புக்கு நல்லது அப்படிங்கும் போது எடுத்துக்கலாம்ல. ஒயிட் உளுந்து காய்ச்சும் போது அந்த தோல் எல்லாமே எடுத்துருவோம். அதில் உள்ள பெனிஃபிட்டை விட இதில் பெனிஃபிட் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க. இதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் வந்து இந்த உளுந்து, தேங்காய் பால் எடுக்கிறதுக்காண்ட கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த 3 பொருள் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். வாங்க அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து பாருங்கள், நல்லா குழுன்னு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டேன். எவ்வளோ பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது நான் ஒரு 4 ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்து ஒரு 1 ஹவர் கிட்ட ஊற வச்சுருக்காங்க. ஒரு 1/2 hour ஊறினாலே ஊறிடும். நான் ஊற வச்சு 1 hour ஆகிட்டு அந்த 4 ஸ்பூன் அரைச்சிருக்கேன். இந்த பெரிய கிளாஸ்க்கு ஒரு 2 கிளாஸ் காய்ச்ச போகிறேங்க. நல்லா திக்காக குழுன்னு வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 கிளாஸ் வந்து நார்மல் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடுறேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் அடிப்போம்ல, அந்த தண்ணி கொஞ்சம் சேர்க்க போகும்போது அது 1 கிளாஸ் வந்துடும். இப்போ தேங்காய் பால் அடிச்சிக்கலாம். தேங்காய் பால் அரைச்சி எடுத்துட்டோங்க. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். என்னோடய பசங்க சின்ன பசங்க அப்படின்னால தேங்காய் பால் ஊற்றிட்டுருக்கேன். உங்கள் பிள்ளைங்க நல்லா கடித்து சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா தேங்காய் பால் கூட தேவையில்லை. இந்த தேங்காவை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு நெய்யில் ரைட்டாக ரோஸ்ட் பண்ணி போட்டால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி நான் பண்ணால் என் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் பால்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதோட டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்குதுங்க. இப்போ தேங்காய் பால் 1 கிளாஸ் கிட்ட எடுத்து வச்சுருக்குறாங்க. இதை அரைச்சி வச்ச உளுந்தங்கஞ்சியில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா தண்ணியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் குழுன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. ஏன்னா இது காய்ச்சும் போது கொஞ்சம் கட்டியாக குழுன்னு அந்த ஸ்டேஜ் தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியாக வச்சுன்னா அந்த குழுன்னு வர ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ இது நல்லா தண்ணியான ஸ்டேஜில் இருக்குதுங்க. கரெக்டாக எல்லாமே இப்படி தண்ணியாக ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் கேஸ் ஆன் பண்ணிடலாம். இப்போது இது பொங்கி வரும்போது, இது நல்லா கொதித்து வரும்போதுங்க அது ஒரு மாதிரி நுர கட்டும். ஏன்னா உளுந்து பார்த்திங்களா, அது நுரையாக தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன பாத்திரமாக இருக்கிறத விட கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு அது பொங்கி வடியாமல் பார்த்துக்கலாம். அந்த பொங்குற ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அதை சிம்மில் போட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கிண்டிகிட்டே இருந்தோன்னா அது அந்த குழுன்னு ஒரு தன்மை வந்துடும். அந்த உளுந்தோட பச்சை வடையும் இருக்காது, நல்லா வெந்து வந்துடும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் சிம்மில் போட்டுட்டேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் நீங்கள் கொஞ்சம் கிண்டாமல் விட்டுட்டாலும் அது அடி பிடிக்கிற மாதிரி ஒரு திக்கான படலை மாதிரி கீழே பட்டுரும். ஏன்னா மாவு பார்த்தீங்களா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ உளுந்தங்கஞ்சி அப்படிங்கிறத விட கருப்பு உளுந்தில் உள்ள எந்த உணவுப் பொருளுமே நீங்கள் வாரத்தில் ஒரு 2லேருந்து 3 நாள் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லதுங்க. அது கேர்ள்ஸை பற்றி சொல்லவே வேணாம். பீரியட்ஸ் பெயின் அது இது நம்ம அதிகமாகவே சொல்கிறோம். இப்படி எடுத்துக்கிறதுனால சுத்தமாக பெயின் இருக்காது அப்படிங்கிறத விட பெயின் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த பெயின் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் நான் சாப்பிட்டதுனால இப்போ எனக்கு கொஞ்சம் பெயின் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த கஞ்சாக தான் எடுத்துக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. இப்போ நம்ம இட்லியில் கூட தோலோட உளுந்து போடலாம். ஆனால் பெரும்பாலும் நம்ம அப்படி யூஸ் பண்ணுறதில்ல, வெள்ளை உளுந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். உளுந்து சாப்பாடு அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க, கருப்பு உளுந்து போட்டு, அதெல்லாம் எங்கள் வீட்டில் செய்வாங்கங்க. உளுந்து சாப்பாடு பண்ணுவாங்க, களி கிண்டுவாங்க. இந்த கஞ்சி, இந்த 3ல் எந்த விதமாக வேணால் உங்களுக்கு சாப்பிட எது பிடிச்சிருக்கோ. இப்போ நீங்கள் உளுந்து சாப்பாடுலாம் எனக்கு ஸ்வீட் பிடிக்காது அப்படிங்கிறாங்க, உளுந்து சாப்பாடு மாதிரி பொங்கி சாப்பிட்லாம். உப்பு மட்டும் போட்டு வேக விட்டு அதுக்கு ஏதாவது குழம்பு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைடிஷ் வச்சுக்கலாம். இப்போ பசங்களுக்குலாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அதை சாப்பிட வைக்க முடியல, அதுக்காக தான் இப்படி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது நல்லாவே ஒரு குழுன்னு ரெடி ஆகிட்டுங்க. நல்லா பொங்கி வருது பார்த்தில்லைங்களா. இத்தனைக்கு நான் சிம்மில் தான் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா பெரிய பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆகிட்டு இப்போ நான் ஆஃபும் பண்ணிட்டேங்க. நல்லா குழுன்னு வந்துட்டு இதில் தேவையான அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை போட்டுக்க போகிறேன். நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ என்ன வேணால் போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான இனிப்புக்கு ஏற்றபடி. அதாவது உப்பு போட்டு கூட நாங்கள் குடிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லது. ஆனால் பசங்களாம் சாப்பிட வைக்க முடியாமல் நான் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேங்க. உங்கள் இனிப்புக்கு ஏற்றபடி எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிட்டு. இது நாங்கள் வாரத்தில் 2லேருந்து ஒரு 3 நாள் எடுத்துக்கிறதுனால எப்படி பண்ணுறாங்க, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வராங்க, கொஞ்சம் இதை விட டேஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இதே மாதிரி பண்ணிவிட்டு
நெய் ஊற்றி முந்திரி திராட்சை அதெல்லாம் நீங்கள் தாளித்து போட்டுக்கிட்டு ஒரு பாயசம் மாதிரி கூட ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. பட் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்தளவுக்குலாம் வேண்டாம். தேங்காய் பால் மட்டும் ஊற்றி நான் ரெடி பண்ணியிருக்கிறேங்க. ஈவினிங்கில் பசங்களாம் கஞ்செல்லாம் குடிக்க வச்சுட்டு கேக் வேர்ல்டு வர போயிருந்தாங்க. ஏன்னா நாளைக்கு எங்களோட லைஃப்பில் ஒரு ஸ்பெஷலான டே. இன்றைக்கி டேட் March 21. இது ஈவினிங் போயிட்டு கேக் வேர்ல்டு போயிருந்தோம். ஏன்னா March 22 எங்கள் அவினேஷோட பர்த்டே. லைஃப்லேயே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஒரு டேனா அது March 22 தான் கண்டிப்பாக இருக்கும். அவனையும் கூப்பிட்டு போயிட்டு சரி கேக் மட்டும் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பட்டர்ஸ்காட்ச் நாங்கள் சொன்னோம் பிளாக் ஃபாரஸ்ட்டு தான் வேணும்னா. எனிவே ஓகே பிளாக் ஃபாரஸ்ட்டே ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அங்கே அந்த புக்கு பார்த்து ஜஸ்ட்டு டிசைன் பார்த்துட்டு இருந்தேனா. ஆனால் அவனுக்கு நார்மலாக நேம் மட்டும் எழுதி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். March 22 அப்படிங்கிறது என்னால் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு டே. எல்லாருக்குமே அது இருக்கும். ஃபஸ்ட் பேபி அப்படிங்கிற ஆர்வம் அதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்கவுங்க ஃபீலிங்ஸில் மட்டும்தான் தெரியும். இது அவினீஷோட 6th பர்த்டேங்க. அவனோட எல்லா பர்த்டேக்குமே இந்த கேக் வேர்ல்டில் மட்டும்தான் நான் கடையில் தான் வாங்கியிருக்கிறோம், இந்த ஷாப்பில் தான். அதனால் அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் நாங்கள் ஆர்டர் கொடுக்க அந்த இடத்துக்கே போயிட்டாங்க. ஃபஸ்ட் பர்த்டேக்கு மட்டும்தான் அவங்க சித்தப்பா ஆர்டர் பண்ணதுனால அது வெளியில் ஒரு கடையிலேருந்து வாங்கினாங்க. இது நான் இந்த டைம் ஆர்டர் பண்ணியிருக்கனால அதுக்கு அடுத்த 5 பர்த்டேக்கும் நான் கேக் வேர்ல்டில் மட்டும்தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே நெக்ஸ்ட்டு பர்த்டே விளாக் அப்டேட் பண்ணுறேன், பார்க்கலாம்.